ஹாய் ஹலோ வணக்கம். இந்த காணொளி நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது பகுதி 2, அதாவது பார்ட் 2. பார்ட் 1 நான் போட்டிருக்கிறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதை தொடர்ந்து தான் இந்த காணொளி ஒரே நாளில் எடுக்கப்பட்டு நான் 2 பிரிவாக போடுவேன். ஏனென்று சொன்னால் நீண்ட காணொலியாக வந்துருமென்றதுக்காக. நீங்கள் பார்க்க போகிறது வெளியில் மழை பெய்யுது. நான் என் ஃப்ரெண்டு இந்த கிச்சனுக்கு தான் நிற்கிறேன். இந்த கிச்சனில் என்னென்ன ஐட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான்னு பாருங்க. இது இடியப்ப உரல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பூந்தி போடுறதுக்கு கரண்டியா. இது மோதகம் அவிக்கிறது. நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள இந்த மாவை போட்டுட்டு இப்படி புளிஞ்சு போட்டு இப்படி மூட மோதகம் வரும். இது கொழுக்கட்டை செய்கிறேன், நல்ல வடிவா வரும் மோதகம் கொழுக்கட்டை எல்லாம். அதோடு சேர்த்து இது இந்த எல்லா அச்சுகளும் வச்சிருக்கிறா. இது அச்சு உரல். இதில் முறுக்கு செய்யலாம், சிப்பி அதுகள் எல்லாம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா அச்சும் இதில் கொழுவி இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு கலெக்ஷன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலெக்ஷன் இருக்கு. இது இந்த பலகாரம் அதுகள் செய்கிறதுக்கான கலெக்ஷன். இது இப்போ நான் நிற்கிறது ஃபேமிலி ரூம். இந்த ஃபேமிலி ரூமுக்குள்ள இந்த கண்டை பார்த்தீங்கன்னா, நான் என்னவோ ஒரு சும்மா கண்டுன்னு நினைச்சேன். ஆனால் இது மாங்கண்டு வடிவான ஒரு சாடிக்குள்ள மண்ணெல்லாம் போட்டு நல்ல வடிவா மாங்கண்டு அதுதான் வச்சிருக்கிறா. அந்த பக்கம் நீங்க முதலே பார்த்திருப்பீங்க வேப்பம் கண்டு. இது வேப்பம் கண்டு. அங்கால அந்த பக்கம் மாயில உங்களுக்கு முதல் சுத்தி காட்டி இருப்பேன் இந்த ஃபேமிலி ரூம். இருந்தாலும் கூட வெளியில கொஞ்சம் பூக்கண்டுகள் வச்சிருந்தது. சமர்தானே உள்ளுக்க வைக்காம கொஞ்சம் வெளியில பூக்கண்டுகள் இருந்தது. அதை நான் உள்ளுக்குள்ள கொண்டு வர சொன்னா உங்களுக்காக ஒரு காட்டுவோம். நான் என்னென்ன பூக்கண்டு என் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறான்னு சொன்னால், இது கனகாம்பரம். இன்னும் பூக்கையில கனகாம்பரம் இருக்குது. இது வேப்பம் கண்டு. நான் உங்களை முதலே சொல்லி இருப்பேன். இது வெத்தில கண்டு. இஞ்சால் பக்கம் நீங்க பாத்தீங்கள் என்றால் கற்பூரவள்ளி. இது அந்த மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்லுவினம். ஐந்தூரியம் பூக்கண்டு. அது அருகம்புல்லு. இந்த அருகம்புல்ல ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்விம் பண்ணி வெட்டி விட்டாதான் அது துளிர்த்து தழைச்சு வரும். அதால வெட்டி விட்டன்னு சொன்னவா. ஆனா அருகம்புல் இருக்குது. இது எக்ஸோரா பூக்கண்டு. ஆனா பூக்கையில இன்னும் பூக்கும் என்று நினைக்கிறேன். இது மல்லிகை கண்டு. மல்லிகை கண்டுல நான் ஒரு மொட்டு மட்டும் கண்டேன். நான் இந்த இருக்குது ஒரு மொட்டு வந்திருக்குது மல்லிகை கண்டுல. அது மாங்கண்டு. அது மணி பிளான்ட். விதமான பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறா இந்த வீட்டுல. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லயே அப்படி வந்தது என்ட்ரன்ஸ். அது நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்படி வந்தால் இப்படி ஒரு படி கொஞ்சம் ரங்கி கீழே ரங்கினால் இதுக்குள்ள க்ளோசெட் இருக்கு. இது நாங்க பார்க்க போறது கராஜ். எனக்கு உண்மையிலே என்னத்தை சொல்றது என்னத்தை விழுகிறதுன்றே தெரியல இந்த வீட்டுல. ஒரு நான் நினைக்கிறேன் 5 பகுதியா போனா கூட முடியாது. அதான் பிரச்சனையா இருக்குது எனக்கு. ஓகே, இப்ப நீங்க பாக்குறது கராஜ். இந்த வீட்டுல கிரவுண்ட் ஃப்ளோர்லயே இப்படி ஆப்போசிட்டா வந்தா இந்த கராஜும் இருக்குது. சும்மா உங்களுக்கு இந்த கனடாவில இருக்கிற, அதாவது டொரண்டோவில் இருக்கிற வீடுகளின் அமைப்புக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். அதுக்காகத்தான் அமைப்புகள் எப்படி இருக்கும் என்றதுக்காக பாக்குறதுக்கு தான் இந்த காணொளி. மேல பாத்தீங்கன்னு சொன்னா 4 ரூம் இருக்குது. அதாவது மாஸ்டர் பெட்ரூம். அதுக்கு பிறகு சின்ன சின்ன ரூம்கள் இருக்குது. சின்னன்னு சொல்ல முடியாது, அதுவும் பெரிய ரூம் தான். ஓகே, வாங்கோ இப்படியே மேல போவோம். அதாவது 2வது ஃப்ளோருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கோர்னர்ல ஒரு டெக்கரேட்டிவ் ஃப்ளவர் வாஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறா. இது ஆர்டிபிஷியல் தான், நல்ல அழகா இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் பார்த்து வேண்டி நல்ல வடிவா இருக்குது. இதுல ஒரு பெட்ரூம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இது ஒரு மகன் பெட்ரூம். இந்த ரூம் இல்ல பெட் எல்லாம் வடிவா விரிச்சு நினைக்க கூடாது. இன்றைக்கு மட்டும்தான் விரிச்சிருக்கண்டு. எப்பவுமே இப்படித்தான் இந்த ரூம் இருக்கிறது. நல்ல வடிவா இருக்கு. அதுக்கேற்ற மேட்சிங்கா 2 பாய்ஸ் இருக்கணும். ப்ளூ கலர்ல நல்ல வடிவா பிளாங்கெட் எல்லாம் விரிச்சு, அதுக்கு பக்கத்துல இங்க கம்ப்யூட்டர் மேசை எல்லாம் வச்சு அதுக்கு கம்ப்யூட்டர் எல்லாம் செட்டப் பண்ணி எல்லாம் இருக்குது. எஸ் இனிஷியல் போட்டிருக்கு நான் நினைக்கிறேன். இது இந்த போக்கிமான் கலெக்ஷன், ரைட்? நோ, அப்ப என்ன கலெக்ஷன் அது? ஓ ஓகே, சும்மா ஒரு ஸ்டாச்சூஸ் கலெக்ஷன். ஓகே, பாய்ஸுக்கு வச்சிருக்கணும். இதுல விண்டோ இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டா
அதுக்கும் வால்ல டெக்கரேஷன் இருக்குது. பெட் போட்ட பாருங்க என்ன அழகா இருக்குன்னு. அதுல வந்து டோய் கார் எல்லாம் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு இடத்துல போய் வாங்கினது மெமரிக்கு வச்சிருக்கேன். இது வந்து ஃபேனா ஏசியா? இது வந்து ஃபேன். என்னத்த சொல்றது, இங்க பாருங்க எல்லாம் வடிவா டிஷர்ட் எல்லாம் வடிவா ஹேங் பண்ணி கலர் கோட்டா நல்ல வடிவா எல்லாம் வச்சிருக்கு. இது ஃபுல் ஓவர் நினைக்கிறேன். ஸ்வெட்டர்கள் குளிர்காலம் இங்க எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் டிஷர்ட் இந்த பக்கம் இதுல எல்லாம் அடிச்சு நல்ல வடிவா செல்ஃப் எல்லாம் அடிச்சு அயன் பண்ணின மாதிரி கடையில எப்படி மடிச்சு வச்சிருப்பினமோ அதே மாதிரி நீட்டா மடிச்சு வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல இந்த குளோசெட்ல மேல வந்து பேக்குகள் எல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு ஹேங் பண்ணி இருக்குது. அதுக்கு பிறகு இந்த தட்டுகள் எல்லாம் மடிச்சு வச்சிருக்கிறா. அதுக்கு பிறகு சைட்ல பாத்தீங்கன்னா ஜாக்கெட் எல்லாம் கொழுவி இருக்குது. பிள்ளைகளுக்கு நல்ல வடிவா நீட்டா எல்லாம் அடுக்கி பாஸ்கெட்ல இன்னவேர் எல்லாம் வச்சு நல்ல வடிவா அடுக்கி இருக்குது. அதுதான் இந்த ரூமுக்கு இருக்கிறது. கண்டபடி எல்லாம் அங்க எல்லாம் ஒரு சாமானும் இல்ல, எல்லாம் நல்ல வடிவா இருக்குது. ஓகே, அடுத்த ரூமை நாங்கள் இப்ப பாக்குறதுக்கு முதல் நாங்கள் வந்து இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நான் சொன்ன இந்த சுவாமி ரூம். இந்த சுவாமி இது ரூம் வந்து நல்ல வடிவா இந்த கபர்ட் வந்து இந்த 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 இடத்துக்கு ஏற்ற மாதிரி அளந்து செய்விச்சவாடு நான் நினைக்கிறேன். அதுக்கு இந்த டோரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டோரின் அழகை பாருங்க. ஒவ்வொரு மணியும் இதுக்குள்ள நல்ல வடிவா இருக்குது. இந்த டோர் இப்படியே திறந்தீங்கன்னா நீங்க சுவாமியை பார்க்கலாம். இந்த சுவாமி ரூம்ல ஒவ்வொரு நாளும் என்ன வடிவா வச்சிருக்கான்னு பாருங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான பூவெல்லாம் வச்சு பிள்ளையார் எல்லாம் எத்தனை பிள்ளையார். நான் நினைக்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கு பிள்ளையார் உண்டாக்கும் இருப்போம். அதால நிறைய பிள்ளையார் இருக்குது. எங்க நான் கொண்டு வந்த சீரடி இந்தியாவில இருந்து அதை காணல. நான் வந்து இந்த குட்டி சீரடி பாவா சீரடியில இருந்து வாங்கிக்கொண்டு வந்து குட்டி சீரடி பாவா வாங்கிக்கொண்டு வந்து கொடுத்தேன் நான். அதுவும் இங்க இருக்குது. மேல வந்து ஒரு வீடு குடிபூரைக்குள்ள வந்து நாங்க புது வீட்டுக்கு போகக்குள்ள ஒரு வீட்டுல இருக்கக்குள்ள பிள்ளையார் லக்ஷ்மி முருகன் வள்ளி தெய்வான இருக்கிற படம் தான் நாங்க எப்பவுமே வாங்கி கொண்டு போறோம். நாங்கள் அந்த வகையில என் ஃப்ரெண்டும் அப்படி வேண்டி வச்சிருக்கிறா. அந்த படங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து நல்ல வடிவா அழகா என்ன வடிவா இருக்குது. அதுக்கு பக்கத்துல இது வந்து சாம்பிராணி கொளுத்துறது. இது வந்து வெள்ளிக்கிழமையில கற்பூரம் காட்டுறவா. அது மட்டும் இல்ல விளக்கு, அது சங்கு எல்லாம் நான் நினைக்கிறேன் வலம்புரி சங்கு. அதுக்கு பக்கத்துல அரிசியும் காசும் போட்டு வச்சிருக்கு. மற்றது அந்த கோமாதா எல்லாம் வச்சிருக்கிறா. என்ன எல்லா சாமியும் இதுக்குள்ள இருக்குது. இதுல வந்து இதுல முன்னுக்கு இருந்து நல்ல வடிவா சுவாமி கும்பிடலாம். அதுதான் இது. இது வந்து சொல்லி செய்விச்சது. இந்த இதுக்கேற்ற மாதிரி இதுக்குள்ள வந்து இந்த தேவையான மற்ற எக்ஸ்ட்ராவான சாமான்கள், இந்த கற்பூரங்கள், ஊதுபத்தி, நெருகுப்பட்டி, மஞ்சள், அதுக்கு இந்த பூசைக்கு தேவையான பூசை பொருட்கள் எல்லாம் வச்சு கிடக்குது. இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சிருக்குது. அந்த டோரிலேயே குத்து விளக்கு எல்லாம் வடிவா தாமரைப்பூ எல்லாம் செய்து மேலையும் மயில் டெக்கரேஷன் இருக்குது. அந்த சுவாமி படம் இருக்குது. நல்ல வடிவா இருக்குது. விளக்கும் எரியுது. இப்ப வந்து இந்த சுவிட்ச் ஒன்று இருக்குது. இதுல வந்து இந்த சுவிட்சை தட்டினா பெல் அடிக்கும். அந்த சவுண்ட் சிஸ்டம் செய்து வச்சிருக்கிறோம். நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஒரு கோயில்ல இருக்கிற பூசை மாதிரி. கீழே இருக்கா ரேடியோ மாதிரியா? கீழே பெல் இருக்கோ? ஓ மை காட், அது என்ன செட்டப் எங்க இருக்கு? அந்த பட்டனை தட்டா பெல் அடிக்குது. ஆனா இந்த பெல்லின் கனெக்ஷன் வந்து இப்படியே வயர் போட்டு கீழே அந்த கோனருக்குள்ள பெல் செய்து வச்சிருக்கிறேன். அந்த பெல் அடிக்கும். இது எனக்கு தெரியாம போயிட்டு இவ்வளவு நாளும் இந்த பெல் இருக்கிறது. ஆனா அந்த பெல் அடிக்குது. அந்த பெல்லின் சத்தம் அந்த சுவிட்சை போட பெல் அடிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. நாங்களும் வந்து உண்மையிலேயே ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு கோயில் மாதிரி இருக்குது இந்த வீடு. ஆனால் விற்க போட்டிருக்குது. அதுதான் எனக்கு கொஞ்சம் கவலை. ஓகே, நாங்கள் சுவாமி ரூம் எனக்கு இந்த வீட்டிலேயே பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த சுவாமி ரூம் தான். ஏன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு
அமைப்பா இருக்குது இந்த சுவாமி ரூம், இந்த இடம் சுவாமி வச்சிருக்கிற இடம். இப்ப நாங்க பெல்ல நிப்பாட்டுவோம். பெல்ல சுவிட்ச நிப்பாட்டின உடனே அந்த பெல் வந்து நிற்கும். ஓகே, படவிளக்கு எரிகிறதால நான் கதவை பூட்டே இல்லை. இப்படியே போனீங்கன்னு சொன்னால் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் என்ன அழகா வச்சிருக்கிறாங்க பாருங்க. இதுல வந்து ஃப்ரேம் இருக்குது. இங்க மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ள ஒரு டிவி இருக்குது. இஞ்சால் பக்கம் இந்த ரோவர்ல வந்து இது வந்து இந்த கலர் வந்து இந்த தீம் வந்து சாம்பியன் தீமாம். இந்த ரூம் இந்த தீம் அதுல வந்து இப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் நீட்டா நல்ல வடிவா ஆர்கனைசர் எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சு ஆர்கனைஸ் பண்ணி இருக்குது. எல்லாம் டிவைடர் எல்லாம் போட்டு அந்த உடுப்பை வந்து எல்லாம் வடிவா மடிச்சு சுருட்டி நல்ல வடிவா நீட்டா எல்லாம் வச்சிருக்கு. இது பழமையாயே இப்படித்தான் இருக்கிறது, எனக்கு தெரியும். ஏன்னா நான் அடிக்கடி இங்க வந்து போறதால எனக்கு தெரியும். இந்த பெட்டை பாருங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரெண்டு கிடக்குது. இந்த பிலோ நல்ல வடிவான பிலோ. இந்த பிலோவில எல்லாருக்கும் ஒரு கண். அதையில அந்த வகையில நானும் இந்த பிலோவில எனக்கும் ஒரு கண் தான். நான் தூக்கி கொண்டு போயிடாது. அங்கால இருக்கிற மாதிரியே பெட் கவர் நல்ல வடிவா விரிச்சு பிரவுன் கலர்ல அதுக்கு மேட்சிங்கா எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த சைட் டேபிள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரெண்டு இருக்குது. சைட் டேபிள் இது வந்து கேமரா, ரைட்? ஸோ இது வந்து அலெக்சாவாம், எனக்கு தெரியாது. ஓகே, அத மாதிரி இது வந்து என்னது ட்ரெஸ்ஸர். இந்த ட்ரெஸ்ஸருக்குள்ளேயும் என்னென்ன ஐட்டங்கள் எல்லாம் வேண்டினா முந்தி வந்து எனக்கு படம் பாருது என்னென்ன வேண்டினான்னு சொல்லி. இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்க, சும்மா கடையில இருக்கிற மாதிரி தூள் கிளாப்புது அந்த மாதிரி இருக்குது. என்ன ஓ இங்க பாருங்க, தோடுகளை என்ன வடிவா நீட்டா வச்சிருக்கிறாண்டு. தோடெல்லாம் இப்படி தோடு ஒரு பக்கம், காப்பு ஒரு பக்கம், மோதிரங்கள் ஒரு பக்கம், எல்லாம் வடிவா வச்சிருக்கிறா. இப்படித்தான் இருக்கிறது வீடு. கீழே என்னன்னு எனக்கே பார்க்க ஆசையா இருக்கா. ஓ நைஸ். காப்பு எல்லாம் வடிவா அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி. காப்பு பேக்கா சும்மா தூள் கிளாப்புது என்ன நல்ல வடிவா காப்பு எல்லாம். இந்த இது கோல்ட் பிளேட்டட் என்றபடியால காத்து ஏற்படாம வடிவா வச்சிருக்கிறா. பார்க்க எனக்கு இதே எடுத்து பார்க்கவே எனக்கு குழப்பிடுவேனோன்ற ஒரு இதா இருக்கு. இது என்ன இது? ஓ தலைக்கு போடுற பூவல். என்ன தலைக்கு போடுற பூவெல்லாம் அந்த மாதிரி நல்ல வடிவா. இதெல்லாம் சைட்டுக்கு எல்லாம் அடிக்கிறது. கல்யாணம் விடாதவர்களுக்கு நான் வேணுமெண்டா இங்கே வந்து எடுத்துக்கொண்டு போகலாம். என்ன வேணுமெண்டாலும் என்ன கேட்டாலும் தருவா என் ஃப்ரெண்ட். ஓ நைஸ். இது வந்து இந்த தலைக்கு வைக்கிறது, தலைகளுக்கு வைக்கிற பூவல். என்ன நைஸ். பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காயே இருக்குது. வரைக்குள்ள கதவை திறக்கைக்குள்ள ஓப்பன் பண்ணிக்குள்ள ஒரு எம்டியா இருக்கிற மாதிரியே இருந்தது. ஆனா இப்படி ஒரு வடிவா வச்சிருக்கிறா பாருங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த டவல் எல்லாம் வித்தியாசமான ஒரு ஹோல்டர் வேண்டி கொழுவி வச்சிருக்கிறா. டவல் ஹோல்டர் உண்மையிலேயே பிரம்மாண்டமா தான் இருக்குது. இதுல வந்து நான் நினைக்கிறேன் உடுப்புகள் ஏதாவது கொடி விடலாம். ஆனா இப்ப இல்ல. அதுக்கு பக்கத்துல இது வந்து என் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட். நாங்கள் பேர் சொல்லி அன்னையன்னு சொல்றோம். நாங்கள் பேரெல்லாம் சொல்றதுக்கு இப்போ எல்லாம் இல்லை எனக்கு, அதான நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஹீஸ் மை என்ன உடன்பிறக்காத ஒரு பிரதர். நாங்கள் அவ்வளவு க்ளோஸ், எங்களுக்கு கனகாலமா தெரியும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அவற்ற உடுப்புகள். இங்காலையும் அப்படித்தான் நீட்டா நல்ல வடிவா எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். ஆனா இது வந்து என் ஃப்ரெண்ட் தான் எல்லாம் செய்கிறது. வேற ஒரு தரம் இந்த வீட்டுல செய்யறது குறைவா. நான் பிள்ளைகளுக்கு நல்ல வடிவா அவைன்ற ரூமுக்கெல்லாம் மடிச்சு அடுக்கி சின்ன வயதுல இருந்தே அதுகளை எல்லாத்தையும் பழக்கி வச்சிருக்கிறா. இது வந்து அவன் சாரிகள் கொஞ்சம் அவ்வளவு நீட்டா இருக்குது. என்ன வடிவா அடுக்கி வச்சிருக்கிறான்னு பாருங்க. பிடிச்ச சாரிகளை மட்டும்தான் வச்சிருப்பா, மற்றது எல்லாத்தையும் கொடுத்துருவா, டொனேட் பண்ணிடுவா. ஸோ அந்த வகையில இதுவும் அப்படித்தான் இருக்குது. இப்பதான் நான் என் ஃப்ரெண்டோட நான் அப்படி வடிவா அடுக்கி வச்சிருக்கேன்னு சொல்ல அவ எக்ஸ்பிளைன் பண்ணினவா. என்னன்னு சொன்னால்
இது வந்து இதுல வந்து இந்த சாரி இவ்வளவும் சரியான ஒரு முக்கியமான சாரியாம். என்னன்னு சொன்னால் கல்யாண வீட்டு கட்டினது, அவனுடைய ஹஸ்பண்ட் வந்து முதல் முறை வாங்கி கொடுத்தது, பிறகு 10வது அனிவர்சரிக்கு வேண்டினது, பர்த்டேக்கு வேண்டினது, அப்படி என்று சொல்லி இவ்வளவும் ஒரு முக்கியமான இது. இந்த மேல இருக்கிற 2 சாரியும் வந்து அம்மனுக்கு கட்டின சாரியாம் கோயிலுக்கு. அப்ப அதையும் மேல மடிச்சு வச்சிருக்கா. என்னண்டா இவ்வளத்தையும் இந்த அம்மனுக்கு கட்டினது, அதால அம்மன் வந்து இவ்வளத்தையும் காப்பாற்றணும் இந்த சந்தோஷத்தை. இதுல இவ்வளவும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்த சந்தோஷமான நிகழ்வுகளின் அந்த தருணங்களுக்கு கட்டின சாரி தான் இவ்வளவு சாரியும். அவ்வளோ ஒரு அழகா இருக்குது. என்னத்தை காட்டுறது என்னத்தை விடுறதுன்னு தெரியல. மேலே இருக்கிறது எல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்கார்ஃபுகள், பஞ்சாபி, அண்டர்ஸ்கர்ட் அதுகள் எல்லாம் மேலே வச்சிருக்கிறா. இந்த சாரி பேக்குக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறான் டஸ்ட்டுகள் படாமல். இஞ்சாலையும் கொஞ்சம் உடுப்புகள் நான் நினைக்கிறேன். இதுவும் இந்த டைட்ஸுகள், பஞ்சாபிகள் அதுகள் வீட்டுக்கு போடுறது. மேலேயும் அதுக்கு மேலே இருக்கிறதும் நல்ல வடிவான ஆர்கனைசருக்கு போட்டு மேலே வச்சிருக்கிறோம். இங்கால ஒரு பக்கம் அங்கால ஒரு பக்கமா நல்ல நீட்டா சூப்பரா இருக்கு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கிற ஒரு பாத்ரூம். அதுதான் நீங்க பாக்குறீங்க. இது வந்து ஃபுல் பாத்ரூம். அப்ப இதுக்குள்ள வந்து ஜக்கூசி இருக்குது. இங்கால வந்து ஸ்டாண்டிங் ஷவர் என்று சொல்றது, ஸ்டாண்டிங் ஷவர் இருக்குது. அதுக்கு பக்கத்துல வந்து இது வந்து கவுண்டர் டாப் இருக்குது. அதுக்கு ஃப்ளவர் வாஸ் எல்லாம் வச்சு நல்ல வடிவா இருக்குது. இது வந்து கொமட். இங்கால உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இதுதான் இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கிற கதை. இப்ப பார்க்க போறது 3வது ரூம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கும் நல்ல வடிவா எல்லாம் போட்டு தீமா பிளாங்கெட் எல்லாம் போட்டு வால் டெக்கரேஷன் எல்லாம் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா மணிக்கூடு இருக்குது, லெகோ டாய்ஸ் இருக்குது, டாய்ஸ் ட்ரீ வச்சிருக்கிறாங்க. இந்தியால வந்து இது என்னன்னு தெரியல எனக்கு. என்ன இது? இது வந்து பெக் போட்டாம். எனக்கு அப்படி என்னன்னு தெரியாது. மகள் சொல்றா என்னன்னு சொன்னால் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாமா. நான் நினைக்கிறேன் இப்படி இதுல பென்சில் ஹோல்டர் அது இதுன்னு சொல்லி இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ஒரு போட்டாம் இது. அதுக்கு பக்கத்துல கம்ப்யூட்டருக்கு அந்த செட்டப் பண்ணி கம்ப்யூட்டர் மேசை டேபிள் எல்லாம் வச்சிருக்கிறா. அதைத்தான் நீங்கள் இப்ப பாக்குறீங்க. அதை தாண்டி அங்கால வந்து க்ளோசெட்டும் இருக்குது. பக்கத்துல ஒரு பிளான்ட்டும் வச்சிருக்கிற ரூமுக்குள்ள. அந்த ஆப்போசிட்டா வந்து ஃபேன் இருக்குது, மற்ற விண்டோ இருக்குது. அது மட்டும் இல்ல, லைட் மேல வந்து இந்த எல்இடி லைட் சுத்த வர ஓடிக்கொண்டிருக்குது. கலர் மாறும் நினைக்கிறேன். மேல வந்து சீலிங்ல இந்த இப்படி சுத்த வர மேல இருக்குது. மெயின் லைட்டை தாண்டி இதுவும் இந்த லைட்டும். இது சில நேரம் நைட் லேம்பாயும் ஆக்கள் யூஸ் பண்றத எங்கட விட்டையும் மகனிட்டையும் இருக்குது. இப்படி இதுல வந்து மிரர் உள்ள கண்ணாடி, கூடுதலான க்ளோசெட் எல்லாமே மிரர் உள்ளதா தான் இருக்குது. நல்ல ஒரு வடிவா நீட்டா என்னன்னு சொல்றது, நான் அப்படி நீட்டா இருக்குது. இப்ப பாருங்க, இதை திறந்தா இது வந்து மூத்த மகன் இந்த உடுப்புகள், அவருக்கான அக்சசரிஸ் அதுகள் தான் இதுக்குள்ள இருக்குது. நாங்க செப்பரேட்டா கண்ணாடி ஒன்றும் வாங்க தேவையில்லை, இதையே பாவிக்கலாம். அப்படி ஒரு அழகான ஒரு ரூம் தான் என் ஃப்ரெண்ட் இந்த மூத்த மகன் இந்த ரூம். ஓகே வாங்கோ, இப்படியே வந்து பாத்தீங்களான்னு சொன்னால் இதுல வந்து ஃபுல்லான ஒரு காமனான பாத்ரூம் இருக்குது. ஸோ மூத்த மகனும் 2வது மகனும் இது யூஸ் பண்ணலாம் இந்த பாத்ரூம். ஸோ இதுல வந்து ஃபுல் பாத்ரூம். இதுக்கு வந்து பிளாக் கலர்ல தீம், பிளாக் அண்ட் ஒயிட் தீம். ஏன்னா முதலே தெரியும் என்று சொன்னால் நான் வாரதால எனக்கு அடிக்கடி நான் வந்தாப்பா இதுன்றது. அப்ப இதுல வந்து ஒரு பிளான்ட் வச்சிருக்கு இந்த கோனர்ல. கவுண்டர் டாப் இந்த இதுல வந்து இந்த வாஷ்ரூம் இருக்குது. இதுல கை கழுவலாம். இதுல வந்து பிளான்ட் எல்லாம் வச்சு செட்டப் பண்ணி இதுல வந்து நல்ல வடிவா இருக்கு. இந்த கண்ணாடி வந்து இந்த கண்ணாடியில ஒரு அதிசயம் இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல டச் பண்ணினால் வந்து லைட் எரியும். இந்த லைட் வந்து 3 செட்டிங்கா எரியுமா. இதுல வந்து டவல் ஹோல்டர், அதுல டவல் வச்சிருக்குது. இது வந்து இந்த டாய்லெட் பேப்பர், பாத்ரூம் ரோல்னு சொல்லிட்டுனா இங்க அது டாய்லெட் இருக்கு. அதுக்கு மேல கூட என்ன வடிவா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. இதுல வந்து ப்ளீஸ் சீட் யுவர் செல்ஃப், ப்ளீஸ் சீட் யுவர் செல்ஃப் என்று எழுதி அதையும் கொண்டு வச்சிருக்குது. நான் நினைக்கிறேன் இது ஏர் ஃப்ரெஷ்னர். எல்லாருக்கும் தெரியும், தெரியாத சொல்றேன். அதுல வந்து இந்த வால்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ல ஃப்ளவர். என் ஃப்ரெண்டை வந்து ஒரு டெக்கரேஷன் செய்யறதுக்கு விட
வெள்ளை கலர் மேல ரெண்டும் பிளாக் கலர்ல நல்ல சூப்பரா இருக்குது. இதுதான் குளிக்கிறது. குளிக்கிறதுக்கு இதுல தண்ணியை திறந்தால் தண்ணி வரும். இதுல திறந்தால் தண்ணி வரும். இதுதான் பாத்ரூம். திறந்தா தண்ணி வரும். இந்த ஷவர் வருது. இதுல ஷவர்ல குளிக்கலாம். இந்த சோப்புகள் அதுகள் எல்லாம் வைக்கிறதுக்கு, மற்றது கிரீமுகள், சோப்புகள், அந்த பொருட்கள் எல்லாம் அதுல இருக்குது. 3 ரூம் பார்த்துட்டோம். இனி வந்து இன்னும் ஒரு ரூம், அதுதான் கெஸ்ட் ரூம். அதாவது கெஸ்ட்னு சொன்னா நான் வந்தா டக்குன்னு வருவேன், இதுக்குள்ள போவேன், அதுதான் நடக்கிறது. இந்த கெஸ்ட்டுக்கு கூட என் ஃப்ரெண்ட் எப்படி வச்சிருக்கான்னு வேற கெஸ்ட் என்னென்னு ட்ரீட் பண்ணணுமெண்டு என் ஃப்ரெண்டுக்கு தான் வழிவா தெரியும். அப்படி நல்ல ஒரு அழகான ஒரு பிலோ எல்லாம் போட்டு, இதுல பக்கத்துல ஒரு சிலையெல்லாம் வச்சு, இது இந்த ட்ரோவர் எல்லாம் இதுல இருக்குது. ஆனா நாங்கள் வந்தால் என்ன செய்யறவாண்டா, என் ஃப்ரெண்ட் வந்து எங்களுக்காக இதுல தண்ணி போத்தல் எல்லாம் வச்சிருப்பா 2. ஏன்னா நான் வந்து நின்றேன். நான் அப்ப தண்ணி போத்தல் 2 வச்சு எல்லாம் ஃபேன் எல்லாம் போட்டு நல்ல வடிவாத்தான் இந்த வார உறவினர்களை ஃப்ரெண்ட்ஸை ட்ரீட் பண்ணுவா. ஓகே, இதுக்குள்ள வந்து எக்ஸ்ட்ராவா பிளாங்கெட்டுகள், தலகணிகள், இந்த அயன் போர்ட், அயன் பாக்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வச்சு கிடக்குது. அதை கூட நல்ல வடிவா வைக்கும். அது இதெல்லாம் சும்மா ஆர்கனைஸா அந்த மாதிரி இருக்குது. சரியா? இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கண்ணாடி தான். இது குளோசெட். இந்த குளோசெட்டுக்குள்ள கண்ணாடி குளோசெட் தான். இதுவும் நல்லா இருக்கு. இதுவும் வந்து ஒரு ஆர்கனைசர். அதெல்லாம் வடிவா வச்சு மேல கிளியெல்லாம் வச்சு சூப்பரா தான் இருக்குது வீடெல்லாம். எக்ஸ்ட்ராவான் இந்த கட்டுமுடி சாமான்கள் அது இதுன்னு சொல்லி வேண்டாத சாமான்கள் அவசரமா கொண்டு வந்து அடுக்கிறது, பிறகு வைக்கிறது, ஆர்கனைஸ் பண்றது, பாக்ஸுகள் ஏதாவது கூட பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும் அது இதுன்னு சொல்லி தட்டுமுட்டி சாமான் எல்லாம் இந்த கெஸ்ட் இந்த இதுக்குள்ள வர்றது. ஆனா என்னன்னு சொன்னா, இப்ப நாங்கள் வாரோம்னு சொன்னா எங்களுக்கு வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஆர்கனைஸா இல்ல அந்த டவல் ஹோல்டர் அது இதெல்லாம் போயிடும். எங்கேயாலும் அது வந்திருக்கும் எங்களுக்கு டவல் எல்லாம் வச்சு நல்ல வடிவா ஹோட்டல்ல நாங்கள் எப்படி போய் நிக்கக்குள்ள ஒரு கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதே மாதிரி ஆக்கிடுவா. அது வச்சு சுடுதண்ணி அதெல்லாம் வச்சு எல்லாம் ஆக்கிடுவா. அதே மாதிரி இந்த இதுல வந்து ஒரு டவல் ஹோல்டர் வச்சிருக்கு. இது என்ன இது? இது வந்து அந்த ஏதோ மாய்ஸ்டர் பண்றதாம், எனக்கு தெரியாது. ஈரத்தன்மையை வந்து உறிஞ்சுமாம். இங்க அமேசான்ல வாங்கி இருக்குது. அதுல வந்து நல்ல வடிவா இருக்குது. மேல வந்து லைட்டும் வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் வித்தியாசமான லைட்டா இருக்குது. பாத்தீங்களா தெரியும். இப்ப நீங்க பார்க்க போறது இந்த யாராவது ஆக்கள் வந்தா இல்லாட்டி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நாங்களும் வந்தால் சும்மா வந்து நாங்கள் தாயம் அதுகள் எல்லாம் விளையாடுற நாங்கள். அப்போ இது வந்து உண்மையிலேயே எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட் சொன்னவா இது வந்தான் என்னது பாண்டிக்குண்டு என்று சொல்றதாம். இது வந்து ஒரு சோகி மாதிரி இருக்குது. சிப்பி சோகி மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே ஏதோ 5 இப்படி வச்சு பிறகு எடுத்து 2 பக்கம் இருந்து 2 பேர் விளையாடுறதாம். இப்படி எல்லாம் போட்டு என்னவோ கலெக்ட் பண்றதாமன்னு சொன்னவா. அதுதான் இந்த கேம். இது வந்து ஊர்ல விளையாடுறதாம். ஊர்ல விளையாடுற ஒரு விளையாட்டாம். இது வந்து இங்க விளையாடுறது என்னது ஸ்பாட்டிட் கேம் சொல்லி சும்மா சின்ன பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ்ல இருக்குது. அதுதான் இந்த கேம். இது வந்து செஸ் போர்ட். என்ன செஸ் விளையாடுறது. பாட்டிகள் வந்தா இதுகள் எல்லாம் வரும். இதுதான் அந்த பாம்பு கேம். பாம்பு வளைஞ்சு இந்த ஏணியில் ஏறி வின் பண்றது. அதுதான் அது அந்த விளையாட்டு. இதெல்லாம் இந்த பாட்டியல் வரைக்குள்ள ஒரு புரிவா இருந்து விளையாடுறது. இது வந்து தாயம். இதுக்கு வந்து இந்த காயல் எல்லாம் உள்ளுக்கா இருக்குது. என்ன தாயம் இருக்குது. இது வந்து தாயக்கட்டை. என் ஃப்ரெண்ட் வந்து இந்த தாயக்கட்டை வந்து செய்தவாவாம். இது வந்து 2 பிரிவா வந்ததை ஒட்டி இதெல்லாம் கீறி நல்ல வடிவா பார்த்தீங்களா என்ன கிரியேட்டிவா செய்திருக்கிறா தாயம். ஆனால் என்னென்றால் நான் இங்கே ஒரு 25 வருஷமே வந்து போறேன். இதுகள் எல்லாம் இருக்குன்னு தெரியாது. இப்போ காணொலி எடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வெளியில வந்திருக்குது. ஓகே, இது வந்து தாயக்கட்டை. இது வந்து காய். இந்த காய் ஒவ்வொரு கலர்லையும் இப்படி 4 வச்சுட்டு பச்சையில வைக்கிறது. இப்படி 4 வச்சுட்டு விளையாடுறது. இப்படி போட்டு தாயம் ரைட். ஓகே.
வீட்டுல வச்சு இப்படியே போகும். அப்பயே நிஞ்ச போறது இது. ஓகே ஓகே. இதுல இருந்து தான் ஸ்டார்ட். இதுல வச்சு பழம் எடுக்கிறதா. ஸோ எனக்கு தாயம்படி விளையாட தெரியாது. இன்னொரு நாளைக்கு வந்து விளையாடுவோம். இது தாயக்கட்டை இப்படி போடுவினம். தாயம் 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 வந்து போடுவினம் ஊர்ல. இதுதான் இந்த கேம்ஸ் கலெக்ஷன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலெக்ஷன் இருக்குது. அதைத்தான் எனக்காக எல்லாத்தையும் எடுத்து, ஆக்சுவலி உங்களுக்காக எல்லாத்தையும் எடுத்து பொறுமையா எடுத்து தந்து எல்லாத்தையும் காட்ட சொல்லி தந்ததுக்கு என் ஃப்ரெண்டுக்கு நன்றி சொல்றேன். இப்ப நாங்கள் கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இது இந்த கேம் கலெக்ஷன் வந்து பாட்டியல் ஏதாவது வச்சா விளையாடலாம். ஆனா நான் ஒரு நாளும் விளையாட இல்லை. வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விளையாடுவோம். இந்த கெஸ்ட் ரூம் வந்து அதுக்கு தான் இருக்குது. ஸோ நாங்கள் இதை தொடர்ந்து வாங்குவோம். மற்ற கீழே போய் பார்க்கணும். பேஸ்மெண்ட் இருக்குது. அதோட பேக் சாட்டையும் பார்க்கணும். லெட்ஸ் கோ. ஓகே, நீங்க தொடர்ந்து பார்க்க போறது பேஸ்மெண்ட். ஸோ இது வந்து செப்பரேட் என்ட்ரன்ஸோட இருக்குது. அதாவது இந்த பேஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் உள்ளுக்க போறதுன்னு சொன்னால் வேறு ஒரு குறும்பான ஒரு ஃபேமிலி இருக்கலாம். அத மாதிரி தான் இந்த பேஸ்மெண்ட் செய்யப்பட்டிருக்கேன். வழியால இருந்து வரைக்குள்ளேயே நாங்கள் செப்பரேட் என்ட்ரன்ஸ் வச்சு தான் இந்த வீடு இருக்குது. வீட்டுக்குள்ளாலையும் வந்து இந்த லோண்ட்ரி ரூம் பாதையால கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்குது. அதால வந்துங்கண்டா கீழே போகலாம். பேஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் படியால வாங்கி கீழே போகணும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். அந்த ஃப்ளோருக்கு வாரதுக்கு வரைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இதுல போல் டெக்கரேஷன், அதாவது ஆங்காங்கே இருக்கிற அழகான பிரேம் மாதிரி இதுலயும் ஒன்று இருக்குது. இப்ப வந்து படியால கீழே வரைக்குள்ள இதுதான் கிச்சன். அதாவது கூடுதலான பேஸ்மெண்ட்ல இப்படித்தான் இருக்கும். கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் தான். இதுல வந்து எல்லாமே இருக்கும். வைதவே எல்லாம் இருக்கும். அடுப்புல இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து. இது வந்து ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது இதுல. அதே மாதிரி இந்த இதுல வந்து கபர்ட்டுகள் எல்லாம் இருக்குது. எம்டியா தான் இருக்குது. இது வந்து சிங்க் வந்து தெரியும் தானே, கிச்சன் சிங்க். இது அடுப்பு, ஃபேன், அடுப்புல இருந்து ஃபேன்ல இருந்து எல்லாம் மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா கொஞ்சம் அந்த சின்ன இடத்துக்குள்ள ஓப்பனா வச்சு நல்ல வடிவா செய்திருக்கலாம். இது வந்து அவன் எல்லாமே இருக்கு. அதுக்கு ஏதாவது பேக் பண்றா பேக் பண்ணலாம். அதே மாதிரி இதுல வந்து ஹோல், பேஸ்மெண்ட்டுக்கு ஹோல், இது ஒரு தனி ஹோல். அதுல வந்து பெரிய டிவி போட்டிருக்கலாம். அந்த சவுண்டிங் சிஸ்டம் அதோட எல்லாம் செய்திருக்கு. ஸ்பாட் லைட் போட்டிருக்கலாம். மேல பாத்தீங்கன்னா ஸ்பாட் லைட் இருக்குது. இதுல சின்ன ஒரு சோஃபா இருந்தா, முதல்ல ஒரு டபுள் சோஃபா இருந்தது எடுத்துட்டீங்களா என்ன? முதல் டபுள் சோஃபா இருந்தது. அதுக்கு வந்து வாஷ் ரூம் இதுல இருக்குது. பேஸ்மெண்ட்டுக்குள்ள நான் வந்திருக்கிறேன். நான் வாஷ் ரூம் நான் பார்க்கிறேன். இந்த தான் பார்க்கிறேன். காரணம் எங்கட பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயும் இதே மாதிரி தான் வாஷ் ரூம். கிட்டத்தட்ட இதே தீமில தான் செய்திருக்குது. பாத்தீங்களா நார்மலா வாஷ் ரூம் எல்லாம் ஃபுல் வாஷ் ரூம் இது. இதுக்குள்ளதான் எல்லா அநேகமான வீடுகள்ல வந்து பேஸ்மெண்ட்ல வந்து ஃபர்னஸ் ரூம் சொல்றது. அதுதான் இந்த ஃபர்னஸ் ரூம். இதுல இருந்துதான் எங்களுக்கு மேல தண்ணி, அந்த ஹீட்டர், அதுகள் எல்லாம் இந்த ரூமுக்குள்ள தான் எல்லாம் செட்டிங் இருக்குது. இந்த வீட்டுல வந்து ஒரு ஃபயர் எல்லாம் அதுகள் அடிச்சால் இந்த ரூமுக்கு தான் இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்து பாப்பினம் கொழுவினம். இதுகள் எல்லாம் எனக்கு தெரியாது, இந்த எலக்ட்ரானிக் இதுகள் எல்லாம். பட் இதுக்குள்ள தான் அதெல்லாம் இருக்குது. அதுக்கு லைட் கூட இருக்குது அங்க உள்ளுக்கு. அதை தாண்டி இதுல தான் எல்லாம் லைட்டுகள் எல்லாம் செட்டிங் இருக்குது. சுவிட்சுகள் எல்லாம் இந்த சிவர்ல இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ஒரு இடம் உண்டு. இந்த கிச்சனுக்கு ஒப்போசிட்டா இருக்கிற ஒரு சின்ன இடம். வேணுமெண்டா இதை இப்படி எம்டியாயும் விடலாம், இல்லைன்னு சொன்னா ஏதாவது வைக்கிறதுக்கு வைக்கலாம். இது சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ரூம். இதுக்குள்ள சும்மா நாங்க எல்லாம் வெக்கேஷன் போறதுக்காக அந்த சூக்கேஸ் எல்லாம் வேண்டி வச்சிருக்கு. நான் முதல் முறை என் ஃப்ரெண்டோட தான் கீவாக்கு போனேன். நான் அதையும் இதுல சொல்லிக் கொள்றேன். ஓகே, தொடர்ந்து வாங்குவோம். இங்க வந்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒரு ரூம் இருக்குது. ஒரு ரூம்ல வந்து வாக்கிங் க்ளோசெட் இருக்குது. ஸோ இது வந்து ரூம். இதுக்குள்ள எம்டியா தான் இருக்குன்னா ஒரு தரம் இருக்கிற இது விற்க போற வீடு தானே. ஸோ அதால இந்த வாக்கிங் க்ளோசெட் இதுக்கு பெருசா இருக்குது. அதுக்கு பக்கத்துல இன்னும் ஒரு க்ளோசெட் இருக்குது. இது வந்து தட்டுகள் வச்சிருக்கிறோம். தட்டடிச்சு நல்ல வடிவா தட்டுகளோட வச்சிருக்கிறோம். சின்ன விண்டோவும் இருக்குது. எல்லா வீடுகளும் அநேகமான ரூம்களுக்கு விண்டோவும் கூடுதலா இருக்கும். அது வளமை தான் பேஸ்மெண்ட்ல நல்ல வடிவா மேல ஸ்பாட் லைட் எல்லாம் போட்டு
இருக்குது. அதையும் கீழையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து இந்த டோரும் வந்து இந்த க்ளோசெட் இந்த டோரும் வந்து கண்ணாடி தான் அடிச்சிருக்கு. கண்ணாடி போட்டா வடிவாயும் இருக்கும், எங்களோட செவ்வையும் பார்க்கலாம். ஓகே, இந்த காணொலி எனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு நாள் செய்யுது. அப்படியே மேல வந்தா இதுதான் இந்த செப்பரேட் என்ட்ரன்ஸ். இந்த சைட்டால வரலாம், சைட்டால வந்து இப்படியே போகலாம். அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு 2 ஃபேமிலி இருக்கலாம்னு. ஆனா கொமனான போசர் ரயர் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலியும் யூஸ் பண்ணலாம். கீழே ஒரு ஃபேமிலி செப்பரேட் ஆயிருந்தா அந்த ஃபேமிலியும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொமனான இடத்துல போசர் ரயரை வச்சு 2 பகுதியா பிரிச்சிருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ். இது திறக்கையில நான் என்ன வெளியில மழை பெய்யுது, ஸோ குளிரா இருக்கும் திறக்கையில. ஓகே வாங்கோ. ஓகே, ஸோ மழை விட்டுட்டுது, அதால நாங்கள் லக்கியா போயிட்டுது. பேக் சாட்டையும் ஒரு வடிவா உங்களுக்கு காட்டுவோம்ண்டு இந்த பின்பக்கத்தை. அந்த வீட்டின் பின்பக்கம் தான் இது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் சேர்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்குது. ரிலாக்ஸ் எழுதி இருக்குது. ஸோ நாங்கள் வந்தா இப்படித்தான் ரிலாக்ஸ் பண்ணி எல்லாம் கதைச்சு போட்டு தான் போறது. ஸோ இதுல இருந்து ஊஞ்சல் ஆடுவோம். ஸோ இதுல இருந்து ஊஞ்சல் ஆடுறது இதுதான் என் ஃப்ரெண்ட். இந்த பேக் சாட் ஒருக்கா சுத்தி பாருங்கோ எப்படி இருக்குமெண்டு. அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். இது வந்து பியாஸ் மரமாம். இந்த பியாஸ் காய் எல்லாம் காய்ச்சிருக்கோம். பியாஸ் காய் காய்ச்சிருக்குது. இப்ப வச்சாண்டு தெரியல. எத்தனை வருஷம் இந்த மரம் வச்சு? 4 வருஷத்துல பாத்தீங்களே காயெல்லாம் காய்ச்சிட்டுது. என்ன இதுல ஒரு மீன் இருக்குது, மீன் கழுவிக்கினாம். இதுக்கெல்லாம் நல்ல அழகா இருக்குது. நான் நினைக்கிறேன் குளிர்காலத்துல மீனை வந்து எடுத்துருவினோம். ஆனா இப்ப மீன் இருக்குது. அதோட சேர்த்து இதுல ஒரு சிலை பாருங்கோ, நல்ல அழகான சிலை. அதுக்கு பக்கத்துல புத்தர் சிலை இருக்குது. புத்தர் வந்து அபியாஸ் மரத்துக்குள்ள இருக்கிறார். காட் ஷேப்பில் ஒரு ஃபவுண்டன் வச்சிருக்கிறோம். தண்ணி வடிஞ்சு கொண்டு இருக்குது. நல்ல ஒரு அழகா இருக்குது இந்த பேக் சாட். ஒரு தனி அழகு. அதுக்கு பக்கத்துல வந்து நான் அப்போதை கவனிக்கல, இது வந்து பாபக்யூ மெஷின். அதாவது இந்த பர்த்டே பார்ட்டி அதுகள் வந்தால் இதில் தான் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு சூடு காட்டி எல்லாம் காரவர் என் ஃப்ரெண்ட் இந்த ஹஸ்பண்ட். அதான் சின்ன கல்லுகள் எல்லாம் போட்டு நல்ல வடிவா கல் எல்லாம் பதிச்சு இருக்குது. இதுல வந்து இந்த பேக் வந்து கார்டன் செய்யறதுன்னு நினைக்கிறேன். தோட்டத்துக்கு ஒவ்வொரு பேக்குக்குள்ளையும் மரக்கறி வச்சிருக்கிறேன். நல்ல அழகா இருக்கு. நான் நினைக்கிறேன் குளிர் டைம்ல வந்து அப்படியே சாடி வேண்டாமல் இப்படி பேக்குக்குள்ள நல்ல ஐடியா உண்டு. இதை பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பேர்டு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு. அதாவது இந்த குருவிகள் காகங்கள் எல்லாம் வந்தால் நல்ல வடிவா எல்லாம் கட்டி நல்லா இருக்குது. இது வந்து பேர்டுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வச்சிருக்கிறா. இது வந்து இதுகள் எல்லாம் மரக்கறி கண்டுகள். எனக்கு என்னென்ன மரக்கறி என்று தெரியல. நான் நினைக்கிறேன் சிலதுகள் எனக்கு கொஞ்சம் தெரியும். தக்காளி பழம் என்று நினைக்கிறேன். இது எல்லாம் வேண்டி அதெல்லாம் தக்காளி பழம் எல்லாம் வச்சிருக்கு. கோஸ் வயராக்கும் தான் நினைக்கிறேன். தண்ணி வருமோ தெரியல. ஸோ அதை சுற்றி போட்டு இப்படி தண்ணி அடிக்கிறது பூக்கண்டுக்கு. இந்த இதில் வந்து இப்படி இருக்கும். இதெல்லாம் எடுத்து இப்படி அடிக்கிறது. இப்போதான் மழை பெஞ்சது. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதுன்றேன். நான் மழை பெஞ்ச தண்ணி தேவையில்லை. பட் இருந்தாலும் ஓகே. இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் இந்த பேக் யார்ட் பின்பக்கம். ஆனால் இதுக்குள்ள வந்து இந்த சினோ வலிக்கிற மெஷின் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. நான் இதை திறக்க விரும்பல. அந்த கிளீனிங் ப்ராடக்ட்டுகள் இதுகள் இந்த ஏணி எல்லாம் வேறு ஏதாவது வயரிங் வேலை அதுகள் ஏதாவது செய்யறதுக்காக இதுக்குள்ள வச்சிருக்கணும். இப்படி அநேகமான வீடுகளில் இருக்குது. எங்களோட வீட்டில் இல்லை. பட் அநேகமான வீடுகளில் இப்படி ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும். அதே ஒரு தனி அழகு. ஆனால் உள்ளுக்க நல்ல வடிவாக தான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது லாக் பண்ணி இருக்குது. நான் அதை திறக்கையில பார்த்தீங்களா, இது வந்து வீட்டுக்கு சுத்த வர ஃபென்ஸ் அடிச்சிருப்பினோம். கூடுதலான வீடுகளுக்கு இப்படித்தான் இருக்கும். இது மரத்தால ஒரு ஃபென்ஸ் வேலி, அதாவது வேலி
அடைச்சிருக்கும். இது வந்து வெளியில போறதுக்கு பேக் சாட்டால வந்து முன்னுக்கு ஃப்ரண்டால போகாம வெளியில சைட் பக்கத்தால பின்பக்கத்தால போறதுக்காக வச்சிருக்கிறோம். இது இப்படி திறந்து பார்த்தால் இதுதான் வெளிப்பக்கம். அந்த கார் நிக்குதுண்ட அதுல வந்து ரீசைக்கிள் பின் எல்லாம் வச்சிருக்கிறேன். இந்த காணொளி உண்மையிலேயே என்னுடைய ஒரு ஃபேவரேட்டான எனக்கு பிடிச்ச நான் ஆசைப்பட்டு எடுத்த காணொளி. இந்த காணொளி இவ்வளவு நேரமும் இந்த காணொளியை பொறுமையோடு பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு கால் சப்ஸ்கிரைப் பட்டனை எனக்காக தட்டி விட்டுட்டு உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோட லைக் பட்டினையும் ஒருக்கா தட்டி விட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய லைக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகவும் ஒரு ஊக்கத்தை அளிக்கும். மீண்டும் நல்ல ஒரு காணொலியை போட வேணும் என்ற ஒரு ஊக்கத்தை அளிக்கும் என்ற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.